ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 20வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கண்காணிகளும் அவரது கடமைகளும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். மிலோத்துவிலிருந்து இப்போ எபேசு பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அங்கே எபேசு பட்டணத்தில் 2 வருடங்களும் 3 மாதங்களும் ஊழியம் செய்து வந்தாரே. ஆகவே அந்த மூப்பர்களை வரவழைத்து கால தாமதத்தை தவிர்ப்பதற்காக சீக்கிரத்தில் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கே பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூப்பர்களுக்கு அவர் அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படி கொடுக்கிறார்? வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே அவர் ஊழியம் செய்யும் பொழுது இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். வசனம் 31 ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது கூட 2 கொரிந்தியர் 2:4 அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகை நிரண்டு உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். பவுலுக்கு உண்டான கண்ணீர், போதனையின் போது உண்டான கண்ணீர் அவருடைய பலவீனத்தினால் வந்ததல்ல. மக்கள் பாவத்தை செய்கிறதினால் தேவனால் இழக்கப்பட்ட நிலையில் இருந்ததை அவர் பார்க்கும் பொழுது, பாவத்தின் தீமையை அவர் பார்க்கும் பொழுது, நற்செய்தியானது திரித்து கூறப்படுகிறதை பார்க்கும் பொழுது, ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிறதினால் வரப்போகிற தீமையை எண்ணி பார்க்கும் பொழுது, மோசமான உண்மைகளை கண்ட பவுலினுடைய போதனைகள் பல வேளைகளில் கண்ணீருடன் அவரிடத்திலிருந்து புறப்பட்டதை நாம் பார்க்க முடியும். லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து லூக்கா எழுதுகிறார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. எருசலேமுக்காக இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று பார்க்கிறோம். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாக உன்னை நான் எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், ஆனாலும் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று என்று சொல்லி அங்கே ஆண்டவர் நீங்கள் என்னிடத்தில் வராததினால், என்னை ஏற்றுக்கொள்ளாததினால் உண்டாகிற அழிவை நினைத்து அவர் கண்ணீர் விட்டதை பார்க்கிறோம். அதே போலத்தான் பவுல் அப்போஸ்தலனுடைய பிரசங்கங்களும் வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடு கூட இருந்ததை அவர் தன்னுடைய கடிதங்களிலே அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, பிரயோஜனமானவைகளில் எதையும் மறைத்து வைக்கவில்லை என்று அப்போஸ்தலர் 20:20 குறிப்பிடுகிறார். என்ன? கேட்பவர்களுக்கு தேவையானவைகள் உபயோகமானவைகள் என உணர்ந்ததை மாத்திரம் அவர் போதிக்கக்கூடியவராயிருந்தார். ரட்சிப்படைகிறதற்கு தேவையானவைகளை பவுல் அப்போஸ்தலன் போதித்தார். தேவ ஊழியர்கள் முழு சத்தியத்தையும் போதிக்கிறதில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மக்கள் ஆசையை பூர்த்தி செய்யவோ அல்லது அவர்களுடைய விருப்பங்களை திருப்திப்படுத்தவோ அல்லது தங்களுடைய பெருமையை அதிகப்படுத்தவோ பேசவும் கூடாது, நாடவும் கூடாது என்று சொல்லித்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய பிரசங்கங்களிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு எச்சரிப்போடு கூட தேவ செய்தியை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர் அத்தனை உண்மை உள்ளவராக இருந்ததை பார்க்கிறோம். மந்தையினுடைய நன்மைக்காக கண்டன வார்த்தைகளையும் இயற்கையாக விருப்பப்படாத காரியங்களை பேச நேர்ந்தாலும் அவைகளை போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். கலாத்தியா சபைக்கு எழுதும் பொழுது 1வது அதிகாரம் 6-10 வரை சொல்லுகிறார். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று தைரியமாக எழுதுகிறார். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு
தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அத்தனையாக ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். அவர் விரும்புகிறதை பிரசங்கிக்க வேண்டும். மனிதர்களுக்கு தேவையானவைகளை பிரசங்கிக்க வேண்டும். ரட்சிப்புக்கு தேவையானதை பிரசங்கிக்க வேண்டும். மனுஷர்களை நாடி போதிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதை அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அதே போல தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1-4 வரையிலும் சொல்கிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இன்றைக்கு மக்களை திருப்திப்படுத்தவா அல்லது கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லவா? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிற நேரத்தில் தேவனை பிரியப்படுத்துகிறோம். அவர்களுடைய இருதயத்தை திருப்திப்படுத்த நினைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தோற்று போய்விடுவோம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று இங்கே அருமையாக எபேசு பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு அவர் போதிப்பது மாத்திரமல்ல, தீமோத்தேயுவுக்கும் இந்த காரியத்தைத்தான் அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 3வது, அவருடைய இருதயத்தில் அதிகமாக எழுதப்பட்ட வார்த்தை ஆவியிலே கட்டுண்டவனாய், ஆவியானவரால் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்டவனாக நான் நடத்தப்படுகிறேன் என்பதில் அத்தனை தீவிரமுடையவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் தான் எல்லா இடங்களுக்கும் என்னை கொண்டு செல்லுகிறார், ஆவியானவர் தான் என்னை நடத்துகிறார் என்பதிலே அத்தனை உறுதியாக இருக்கிறேன். அதே போல் ஒவ்வொரு கண்காணிகளும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆவியானவரால் நடத்தப்பட கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஊழியத்தை செய்கிறதற்கு ஆவியானவர் நடத்த வேண்டும் என்று சொல்லி 20வது அதிகாரம் 22-23 அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4வதாக, பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 23வது வசனத்தில் துன்பங்களும் சிறையிருப்பும் காத்திருக்கிறது என்று பவுலுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, ஊழியத்திலே உந்தி தள்ளும்படியாக, அவர்களை ஆறுதல் படுத்தும்படியான வாக்குத்தத்தங்களைத்தான் கொடுக்கிறார் என்பதை அங்கே எபேசுவினுடைய மூப்பருக்கு அவர் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கோ ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டணங்கள் தோறும் உனக்கு கட்டுகளும் காவல்களும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் ஊழியத்தில் என்னை உற்சாகப்படுத்தி என்னை முந்தி தள்ளுகிறார். உந்தி தள்ளுகிறபடியினாலே நான் முன்னேறி செல்லுகிறேன் என்கிறதில் அத்தனை அவர் உறுதி உடையவராய் இருக்கிறதை அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறார். அதனைப் போல என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என்று 24வது வசனத்தில் சொல்கிறார். தனக்கு ஒப்புவித்த வேலையை சரிவர செய்து முடிக்க வேண்டும் என்பதே அவரது கவலையாக இருந்தது. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் இப்பொழுது இருக்கிறது போல எப்பொழுதுமே ஆண்டவருடைய வேலையை செய்கிறதற்கு தான் நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20-21 பார்க்கும்பொழுது மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கு தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அத்தனை ஆண்டவருடைய பணியை செய்கிறதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக பயன்படுகிற, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற, இந்த உலக வாழ்க்கை கூடார வாழ்க்கை என்று எண்ணுகிற ஒவ்வொருவரும் அந்த நித்திய ராஜ்யத்திற்கு செல்லுகிறதற்கு அவர்கள் ஊழியர்களாக, அவர்கள் அம்பாசிடர்களாக, ஸ்தானாபதிகளாக அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்களாயிருக்கிறேன் என்று 27வது வசனத்தில் சொல்லுகிறார்.
அது எசேக்கியேலிலே சொல்லப்பட்ட காரியத்தை அவர் இங்கே நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். ஒருவனை அவன் பாவத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவனை எச்சரிக்கலைன்னு சொன்னால் அவன் அந்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு ஆவிக்குரிய மரணத்தை அடைந்து விடுவான். அந்த ஆவிக்குரிய மரணத்தை அவன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய இரத்த பலியை நான் உங்ககிட்ட கேட்பேன். எப்படி ஒரு கொலையை செய்தால் அந்த இரத்த பலிக்காக கொலை செய்தவன் தண்டிக்கப்படுகிறானோ அதே போல பாவத்தை செய்கிறவன் ஆவியிலே ஒரு மரணம் அடைந்தான் என்று சொன்னால் அந்த இரத்த பலியானது உன்னிடத்தில் கேட்கப்படும். ஆகவே அதை நினைவிற்கொண்டவராக அவர் சொல்லுகிறார். நான் எல்லாருக்கும் சத்தியத்தை சரியாய் போதித்து விட்டபடியினால எல்லாருடைய இரத்த பலிக்கும் நான் நீங்களாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல மந்தையை மேய்ப்பதற்கு எச்சரிக்கை தேவை என்பதையும் 28வது வசனத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். உங்களை குறித்தும் மந்தையை குறித்தும் என்று சொல்கிறார். நீங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும், மந்தையை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்கணும். தங்களுடைய ராஜ்யங்களை கட்ட நினைக்கிறவர்கள், தங்களுடைய ராஜ்யங்களை கட்ட ஆசையாக இருக்கிறவர்கள், பண ஆசை உடையவர்களாக இருக்கிறவர்கள், புகழாசை உடையவர்களாக இருக்கிறவர்கள் உங்களுக்குள்ளேயும் எழும்ப முடியும், வெளியிலிருந்து வர முடியும். அவர்களை கொடிய ஓநாய்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை கூறுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு, ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை, சொந்த கைகளினால் நான் வேலை செய்தேன் என்று சொல்கிறார். அதாவது பணத்துக்காக நான் வயிற்றுக்காக ஊழியம் உங்களிடத்தில் செய்யவே இல்லை. தேவன் எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றும்படியாக அவர் கொடுத்த கட்டளையை மாத்திரம் செய்து முடித்தேன். என்னுடைய தேவைகளுக்காக உங்களிடத்தில் கையேந்தி நிற்கலை. என்னுடைய சொந்த கைகளே எனக்காகவும் என்னோடு கூட ஊழியம் செய்தவர்களுக்காகவும் தேவையானவைகளுக்காக வேலை செய்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவைகளை பிரசங்கித்த பவுலை பார்த்து அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுகிறார்கள். இனிமையாக முகத்தை பார்க்க மாட்டீங்கன்னு பவுல் சொன்னபடியினால் அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனார்கள் என்று 38வது வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட கருத்துக்களை, அடிப்படை கருத்துக்களை தங்களுடைய இருதயத்தில் பதித்தவர்களாக ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தால் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று வழிநடத்த முடியும். ஆண்டவருக்கு பிரியமான ஊழியத்தை செய்ய முடியும். அவர் உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி அவர் நம்மை கடைசி நாட்களில் அழைக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஆமேன்.